அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானி உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. குறிப்பாக அரஃபாவுடைய அருள் நிறைந்த இந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுடைய நோன்பையும் குர்பானியினுடைய இந்த நல்ல அமலையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவை பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வது கட்டாய கடமையாகும். ஏனென்று சொன்னால், அரஃபாவுடைய நாள் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு பாக்கியம் மிக்கது, அல்லாஹுடைய ரஹமத்தை எந்த அளவிற்கு நமக்குள் இணைக்கக்கூடியது என்பதை நாம் அறிய மறந்துவிட்டதன் காரணமாக அரஃபாவை நாளின் உடைய விழிப்புணர்வு நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு என்பதை பரிபூர்ணத்துவத்தை கொண்டு வரக்கூடியதே அரஃபாவுடைய நாளாகும். அரஃபாவில் தங்காமல் ஒருவருக்கு ஹஜ்ஜு பூர்த்தி ஆகுமா என்றால் நிச்சயமாக ஆகாது. அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இந்த அரஃபாவை நாம் எவ்வாறு அதை நாம் அமலுக்குள் கொண்டு வர வேண்டும், எவ்வாறு அரஃபாவுடைய நாளில் நாம் நோன்பு நோக்க வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதை நம்மில் ஒவ்வொருவருமே அதற்குள் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, அதன் அடிப்படையில் அரஃபா என்பது அருள் நிறைந்த நாள். அரஃபா என்பது இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நாள். அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான உலகத்திலேயே இந்த அரஃபா நாள் போல சிறந்தது ஒரு நாள் வேறு எந்த நாளிலும் நாம் காண முடியாது. அரஃபா என்பது அவ்வளவு பாக்கியம் பெற்ற நாள். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ரமலானையோ லைலத்துல் கத்ரையோ இந்த அரஃபாவிற்கு மத்தியில் நாம் இணையாக்குகின்ற போது அரஃபானுடைய மாண்பு மிகவும் உன்னதமானது. உலகத்தில் பல்லாயிரம் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், 50 லட்சம் 60 லட்சம் வெண்ணிற ஆடை உடுத்த இவர்களாக, தலை திறந்தவர்களாக, காலுக்கு செருப்பில்லாதவர்களாக, இறைவனிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக, ஒரே இடத்தில் ஒரே சிந்தனையோடு இறைவனை அழைக்கக்கூடியவர்களாக, தல்பியா முழங்கியவர்களாக, தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக நாம் காணக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி வேறு எந்த நாளில் நீங்கள் காண முடியும்? அரஃபா என்பது அந்த துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் பிறை நாள் அன்று மட்டும்தான் அரஃபா மைதானத்தில் தங்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற நாளாகும். இந்த அரஃபா பற்றிய தகவலை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அரஃபா என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்க வைத்த நாள். அது மட்டுமல்லாமல் அரஃபாவுடைய நாள் ஹஜ்ஜை பற்றி அனைத்து விதமான சட்டதிட்டங்களும் ஷரியத்தின் வழிமுறைகளையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கற்றுக் கொடுத்த நாள் இந்த அரஃபாவுடைய நாள் ஆகும். அல்லாஹுடைய ரஹமத்து நிறைந்த இந்த அரஃபாவுடைய நாள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பாக்கியங்கள் நிறைந்திருக்கின்றன, எவ்வளவு அல்லாஹுடைய அருட்கொடைகள் நிறைந்திருக்கின்றன. இந்த நாளை பற்றிய தகவல், ஒரு சின்ன தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை ஹலிஃபா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு யூதன் ஜனாதிபதி அவர்களிடம் வருகின்றார். அமீருல் முஃமினீனே, ஜனாதிபதி அவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் சூரத் மாயிதாவில் 3வது வசனம் நாங்கள் கண்டோம். அந்த வசனம் எப்பொழுது இறங்கியது, எங்கு இறங்கியது என்று தங்களுக்கு தெரிந்தால் அதை எங்களுக்கு தெரிவியுங்கள். ஏனென்று சொன்னால், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக, ஈதாக நாங்கள் அதை போற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அவ்வளவு மகத்துவமிக்க இறைவசனம் தான் அந்த வசனம் என்று ஒரு யூதன் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் வந்து சொன்னபோது, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா, ஆம், அந்த ஆயத்தும் எதுவென்றும் எனக்கு தெரியும், அது எப்பொழுது இறங்கியது என்று தெரியும், அது எங்கு இறங்கியது என்று தெரியும். அதுதான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா.
இந்த ஆயத் இறங்கியது அரஃபாவுடைய நாளில். இந்த ஆயத்து இறங்கியது வசனம் இறங்கியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்து அரஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹு தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு இந்த மார்க்கத்தை சம்பூர்ணமாக்கி தந்துவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆயத் இறங்கியது ஜும்மாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்த நாள். அவ்வளவு பெரும் பாக்கியம் பெற்ற நாள் அரஃபாவுடைய நாளாகும். லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் மல்க துவா கேட்கக்கூடிய உன்னதமான நாள். அந்த அரும்பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டாமா? அந்த இறைவனுடைய ரஹ்மத்தை நாம் பெற வேண்டாமா? எனவே நாம் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஊரில் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸு அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிறார்கள். சுனன் நஸையில் பதிவாகி இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அரஃபா நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. இந்த நோன்பினுடைய பலாபலன்கள் என்னவென்று சொன்னால், உங்களுடைய அரஃபா நாளின் ஒரு நாள் நோன்பு உங்களுடைய முந்தைய வருடத்தின் ஒரு பாவமும் வரக்கூடிய ஆண்டின் ஒரு வருட பாவமும் ஆக 2 வருட பாவத்தையும் மன்னிக்கப்படக்கூடிய உன்னதமான பாக்கியம் பெற்ற நாள் தான் அரஃபாவுடைய நோன்பு. எனவே உள்ளூரில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த நோன்பை நோருங்கள், அரஃபாவை ஆசை வையுங்கள். 1,24,000 நபிமார்கள் அல்லாஹுடைய அந்த புனிதமான அந்த அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடி எல்லோருமே கண்ணீர் மல்க கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடிய அந்த இடத்தில் நாமும் தரிசிக்க வேண்டும். நாமும் அந்த புனித இடத்தில் அன்றாடி சஜ்தாவில் வந்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய இம்மை மறுமையினுடைய தேவையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வையுங்கள். யாருக்கு இந்த அரஃபானுடைய கண்ணியத்தை மனதில் வைத்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சிறந்த ஹாஜிகளாக ஹஜ் செய்யக்கூடிய நசீபுடையவர்களாக ஆக்குவான். இன்னும் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் புரூஜில் வஷாஹிதி வ மஷ்ஹூத் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஷாஹிதி என்று சொன்னால் ஜும்மாவுடைய நாளும், வல் மஷ்ஹூத் என்று சொன்னால் அரஃபாவுடைய நாளும். இந்த 2 நாளும் பாக்கியம் பெற்ற நாள் என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் உணர்த்துகின்றன. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா